இந்த வீடியோல முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எங்க வீட்டுக்கு பக்கத்துல முருங்கை மரம் வெட்டி போட்டதுல பச்சை பசேல்னு நிறைய துளிர் வந்துன்னு இருக்கு. இது அப்படியே விடக்கூடாது. இது எப்படியாவது இதை வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதனால இதிலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு துளிரான முருங்கைக்கீரையை பறித்து எடுத்துக்கிறேன். இந்த கீரை பார்க்கறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இருந்தாலும் இதை நான் உருவத்துக்கு முன்னாடியே கழுவி எடுத்துக்கிறேன். கழுவுன இந்த கீரையை ஒரு அரை மணி நேரத்துக்கு இது மாதிரி கட்டி நிழலில் தொங்க விட்டுட்டு இதுக்கப்புறம் காம்பெலாம் இல்லாமல் நல்லா எல்லா கீரையும் உருவி எடுத்துக்கிறேன். அரை மணி நேரத்துக்கு முன்னால் 100 கிராம் தோரம்பருப்பை கழுவிட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு அதில் ஊற வச்ச தோரம்பருப்பையும் தேவையான தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, ஒரு தக்காளியும் கட் பண்ணிவிட்டு 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு கலந்த தூள் சேர்த்து குக்கரை மூடி ஆவி வந்தவுடனே வெயிட்டு போட்டுக்கிறேன். 3 விசில் வந்தவுடனே ஆவி போனதுக்கப்புறம் கீரை சாம்பாருக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டு வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா கொச்சதுக்கப்புறம் உருவி வச்ச கீரையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதில் பருப்பு குழைய வேகணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. கீரையும் பருப்பையும் சேர்த்து கடைஞ்சிக்க தான் போகிறோம். அதனால பருப்பு நல்லா குழைய வேகணும்னு அவசியம் இல்லை. 2-3 விசிலே போதும். கீரையை அப்பப்போ கரண்டியால் தண்ணி கூட கலந்து வேகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். இது மாதிரி திறந்து வேக விட்டாதான் கீரை கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். கீரை வேகிற இந்த பருப்பு கடையிற சட்டி, மத்து இதெல்லாத்தையும் கழுவி எடுத்துக்கிறேன். இந்த சட்டி கடையும் போது ஆடாம இருக்கிறதுக்காக இது மாதிரி ஒரு கலவடையும் போட்டு அது மேல சட்டியை வச்சுக்கிறேன். 2-3 நிமிஷத்தெல்லாம் இந்த முருங்கைக்கீரை வெந்துடும். கீரைக்கு கீரை வேவற நேரம் வித்தியாசப்படும். நாட்டு முருங்கை மரத்தோட கீரை நல்லா சீக்கிரமாவும் வெந்துடும். சாப்பிடவும் நல்லா டேஸ்டா குழகுழப்பாவும் இருக்கும். குழம்போட அந்த கீரையும் சேர்ந்து நல்லா சாஃப்டா இருக்கும். இந்த கீரை ஆணத்தை ஊற்றி சாப்பிடவே இன்னும் கொஞ்சம் ஆணம் ஊற்றி சாப்பிடணும் போல தோணும். கீரை எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்கலான்னு சொன்னா ஒரு கீரை எடுத்து நசுக்கி பார்க்கும்போது அது டக்குன்னு இது மாதிரி நசுங்கணும். இது மாதிரி இருந்தா கீரை வெந்துட்டதா அர்த்தம். கீரை கொஞ்சம் அதிகமாகவும் வேக வைக்க கூடாது. கீரை கடுத்துடும். அப்புறம் டேஸ்டே மாறிடும். இப்போ இந்த வெந்த கீரை, பருப்பு, தண்ணி எல்லாத்தையும் இந்த மாதிரி பருப்பு கடையிற சட்டியில மாத்திக்கிறேன். இது வரைக்கும் இந்த கீரையில நான் உப்புலாம் எதுவும் சேர்க்கல. சூடா இருக்கிறதால கையில இல்ல மேல கூட இது மாதிரி மாத்தும் போது தண்ணி தெளிச்சிரும். பார்த்து இது மாதிரி சட்டியில மாத்திக்கணும். இந்த நேரம் சட்டியில இருந்து தண்ணியை மட்டும் நான் வடிச்சு எடுத்துக்கிறேன். தண்ணி அப்படியே மேலோட இருத்து எடுத்தா தண்ணி தனியா வந்துடும். ஏன்னு சொன்னா இது மசாலா கடையும் போது தண்ணி இல்லாம இருக்கிறதுக்கு தான். தண்ணி இல்லாம இருந்தாதான் கீரையும் பருப்பும் நல்லா கடைய வரும், நல்லா மசியும். தண்ணி கொஞ்சம் கூட இருந்தா கூட கடையும் போது மேல துளி துளியா சூடு பட்டுரும், தெளிச்சிடும். ரொம்ப ஒட்ட ஒட்ட இருத்தாலும் சட்டியில இருக்க கீரை மறுபடியும் தண்ணியில விழுந்துரும். இவ்வளோ வேலை தேவையா? மிக்சிலேயே இதை ஈஸியா கடைஞ்சிக்கலாம்னு உங்களுக்கு தோணும். மிக்சியில நானும் கடைஞ்சி பார்த்திருக்கேன். ஒரு ஓட்டு எடுத்தா கூட இந்த மாதிரி நமக்கு பதமா கிடைக்க மாட்டேது. இந்த மாதிரி சட்டியில போட்டு கடைகிற மாதிரி. எப்பயுமே சட்டி, மத்து இதெல்லாம் அந்த காலத்துல இருக்க மாதிரி செஞ்சா அது ஒரு டேஸ்ட் தனி தான். இப்போ இந்த நேரம் கீரைக்கு தேவையான உப்பையும் சேர்த்து கீரையை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன். நாங்க சின்னத்துலலாம் எங்க அம்மாலாம் எங்க வீட்டுல இது மாதிரி கீரையை கடையறதுக்கு சட்டியை ஸ்டடியா ஆடாம இருக்கிறதுக்காக பெருமணன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது வட்டமா வக்கீல்ல செஞ்சு வச்சிருப்பாங்க. விற்கும் தான், நாங்க செய்யறது இல்ல, விற்கிறத வாங்கி வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப எங்க பக்கம் அதெல்லாம் பார்க்க முடியறது இல்ல. தரையில அந்த பெருமனையை வச்சு கீழே உட்காந்து 2 பாதத்துக்கு இடையில சட்டியை வச்சு நல்லா மசீர அளவுக்கு கடைவாங்க. ஆனா இப்ப இருக்கிற அவசர உலகத்துக்கு தகுந்த மாதிரி நான் இது மாதிரி நின்னுகிட்டே இது மாதிரி கடைஞ்சிக்கிறேன். கீரை இப்ப மஞ்சது போதும், ஓரளவு மஞ்சிடுச்சு. இது போதும். இந்த நேரம் வடிச்சு குக்கர்ல வச்சிருக்க மிச்சம் இருக்க தண்ணியை இந்த சட்டிலேயே சேர்த்துக்கிறேன். இந்த கடையும் போது சட்டியை சுத்தி இருக்கிற கீரை இல்லாம இந்த கரண்டியாலே வடிச்சு விட்டுக்கிறேன். இப்ப பாருங்க, கீரையோட கலர் மாறவே இல்லை, நல்லா பச்சையாவே இருக்கு. இந்த ஆணம் தண்ணியாவும் இல்லாம கட்டியாவும் இல்லாம இது போல மீடியமா இருக்கணும். இந்த நேரத்துல இந்த ஆணத்துக்கு தேவையான உப்பையும் செக் பண்ணிக்கிறேன். உப்பு கொஞ்சம் குறைவா இருக்கிறதால தூள் உப்பை கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். இப்ப இந்த கீரைக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அடுப்புல ஒரு வானல் வச்சு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து 1/2 ஸ்பூன் வடகம் போட்டு பொரிய விட்டு இந்த கீரை கடையில் கூட இதை சேர்த்துக்கிறேன். இந்த கீரை கடையில வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சத்தான சூப்பரான கீரை சாம்பாரை நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இயற்கையை நேசிப்போம்.